ஓகே உங்கள் சார். வீட்டுக்கான வாஸ்து முறையை பாருங்கள். அது ம். உங்களை வந்து ஒரு நல்ல மனிதனா, முழுமையான மனிதனா மாற்றிக் கொடுக்கும். ஓகே சார். இப்போ வந்து ஒவ்வொரு வீடுமே வந்து கோவில் ம். மாரி புனிதமாக இருந்தது அப்டின்னா, அந்த வீடு வந்து ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும் ம். அப்டின்றது எல்லாரோட பொதுவான பார்வையா இருக்கும் சார். இப்போ ம். கும்பகோணம் பகுதிகள்லாம் எடுத்துக்கிட்டீங்க, கும்பகோணம், திருவாரூர், ம். தஞ்சாவூர் இந்த பகுதிகள்லாம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய கோவில் இருக்கும். ம். கோவில் நகரம் அப்டின்னே சொல்லுவோம் சார். அந்த ம். சரௌண்டிங்ல இருக்கிற எல்லா இடத்தையும். அப்டி இருக்கும் பொழுது, அங்க நெறைய பரவலான அளவுல வந்து வாஸ்து அப்டின்றது வந்து பார்க்கப்படுதா சார்? உங்களுடைய பார்வையில? இல்ல, எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, ம். ஒரு ஒரு பகுதிக்கும் தான் ஒரு ஒரு விதமான வாஸ்து. ம். அப்போ ஒரு ஒரு பகுதிக்கு வாஸ்து தேவையில்ல, ஒரு பகுதிக்கு வாஸ்து தேவை அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்ல. ம். வாஸ்து என்பது அனைவருக்கும் பொதுவானது. இப்போ வாஸ்து பார்க்குற முறைகள் வேறு வேறு. ம். இப்போ நீங்க வட மாவட்டங்கள்ல எடுத்துட்டீங்கன்னா, இந்த அளவுகள் அப்படின்னு சொல்லி ஒண்ணு எடுப்போம். இப்போ நீங்க இங்க சென்னையெல்லாம் பார்த்தா ஸ்கொயர் ஃபீட்ன்னு தான் இப்ப இன்னைக்கு பெரும்பாலும் பேசுறோம். அப்புறம் அதுக்கப்புறம் சென்ட், 1 சென்ட் அப்படின்னு சொல்லி பேசுவோம். இது வந்து வட மாவட்டங்களும், தென் மாவட்டங்களும் இப்படித்தான் பழக்கவழக்கத்துல இன்னைக்கு இருக்கு. 1 சென்ட் இல்லன்னா ஸ்கொயர் ஃபீட் கணக்கு தான். ஒரு இடத்தோட அளவ நம்ம மதிப்பிட்டு அதுக்கு தான் நம்ம சேல்ஸ் கொண்டு வரோம். ஆனா, இந்த தஞ்சாவூருக்கு கிழக்கு பகுதி எடுத்துட்டீங்கன்னா, அங்க வந்து 1 மா, 1 குழி இப்படி தான் சொல்லுவாங்க. ம். அங்க அளவுகள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஒரு 10 மா சேர்ந்தது ஒரு அளவு, 10 குழி சேர்ந்தது ஒரு அளவு அப்படின்னு சொல்லி அவங்க பிரிப்பாங்க. ம். இது டோட்டலாவே மெஷர்மென்ட்டே வேற.